இனி ஃபில்டர் காப்பி எங்க ஏரியா, உங்க ஏரியா. பெண்கள் நாட்டின் கண்கள்னு உன் புருஷன் வாய்க்கிழிய பேசுனா என்னாச்சு? சமையல் வேலையை விட்டுட்டு இப்போ டெலிவரி வேலைக்கு அனுப்பிட்டானா? மேடம் ப்ளீஸ், அந்த சூழ்நிலை வேற. அவருக்கு தெரியாம தான் அன்னைக்கு நான் சமையல் வேலைக்கு வந்தேன். அவருக்கு தெரியாம தான் இந்த வேலைக்கும் வந்திருக்கேன். அவரு பெண்களை கண்களா மதிக்கிறவர் தான். தயவு செஞ்சு அவரை தப்பா பேசாதீங்க. உன் புருஷன் உன்னை இப்படி வச்சிருக்கும் போதே அவனை விட்டு கொடுக்காம பேசுறியே. இன்னும் உன்னை நல்லா வச்சிருந்தா உன்னை கையால பிடிக்க முடியாது. ஊர்ல பெரிய இவன் மாதிரி உன் புருஷன் ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணானே. அன்னைக்கு அங்க வந்து அசிங்கப்பட்டவன் நான். மறக்க முடியுமா எனக்கு? தப்பான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாம தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறீங்க. அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது. வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டு பணத்தை கொடுங்க. ஒரு வாட்டர் கேன் கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? உங்க கோவத்தை காட்டுறீங்கன்னு எனக்கு புரியுது. பதில் சொல்ல வேண்டியது என் டியூட்டி. சாரி மேம், டிராபிக் ஹெவியா இருந்துச்சு. இது ஒரு ரெடிமேட் சாக்கா வச்சிருப்பீங்களே. கொடு கொடு. இந்த மேடம் சில்லறை இல்லையா மேடம்? ஏன் நீ கொண்டு வர முடியாதா? நீ வருவேன், நான் சில்லறையோட ரெடியா இருக்கணுமா? வீட்டுக்குள்ள இருக்கிறனா சில்லறைக்கு எங்க போவேன்? வெளியில இருந்து வரவ கஸ்டமர் கிட்ட இருக்குமா இல்லையான்னு யோசிச்சு எடுத்துட்டு வர்றது இல்லையா? ஒரு வேலையை உருப்படியா செய்யறது கிடையாது. ரேட்டிங்க மட்டும் போட்டுருங்க மேடம்னு பாவமா மூஞ்சிய வச்சுட்டு கேக்குறது. சாரி மேடம், ஆன்லைன்ல கூட பே பண்ணலாம். நான் எப்படி பே பண்ணணும்னு நீ எனக்கு ஆர்டர் போடக்கூடாது, புரிஞ்சுதா? ஐயோ, ஆர்டர் எல்லாம் போடல மேடம், சொன்னேன். இருங்க மேடம், நான் இதுக்கும் பாக்குறேன். இத பாரு, வெச்சுக்கிட்டே பொய் சொல்றியா? பொய் எல்லாம் இல்ல மேடம். சில்லறை தந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். எல்லாமே ஈஸியா நடந்துடணும், கஷ்டமே படக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்குமா? சீக்கிரம் மேடம், ஒரு 10 ரூபாய் குறையுது. எப்படி? இது டிப்ஸா இருக்கட்டும்னு சொல்லுவியே? அப்படியெல்லாம் சொல்ல வரல மேடம். முதல்ல அதை கொடு. போ, 10 ரூபாய் இன்னும் 10 நிமிஷத்துல கொண்டு வரணும். என்ன? ஒன்னும் இல்ல மேடம், மனுஷங்க எப்படியெல்லாம் இருக்காங்கன்னு நினைச்சு பார்த்தேன். பக்கத்துல இருக்கிற கடையில மாத்திட்டு வந்துடுறேன். நீ எங்க மாத்தினா எனக்கு என்ன? மீதி பணம் எனக்கு வரணும். சரிங்க மேடம். யாரு மைதிலி? இவ்ளோ நேரமா பேசிட்டு இருக்க? டெலிவரி கேர்ள் ராஜி. டெலிவரி கேர்ளா? அவகிட்ட தான் இவ்ளோ நேரமா குசல விசாரிச்சுட்டு இருந்தியா? குசலமா? நல்லா 4 கேள்வி கேட்டுட்டு வந்த. வந்து நின்னது யாருன்னு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? என்னமோ பேங்க் மேனேஜரை தெரியுமா இல்ல கம்பெனி எம்டியை தெரியுமாங்கிற மாதிரி கேக்குற? ஆஃப்டர் ஆல் டெலிவரி கேர்ள் தானே. இன்னும் 2 நிமிஷத்துல வந்துருவா. நீயே யாருன்னு பாரு. திரும்பவும் வருவாளா? எதுக்கு? 10 ரூபாய் சில்லறை மாத்திட்டு கொண்டு வர சொல்லியிருக்கேன். ஷோ, என்ன ஆண்டி 10 ரூபாயை கொண்டு வர சொல்லிருக்கீங்களா? காரணமா தான். ரொம்ப திமிரு பிடிச்சவ. அவளுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடாது, நல்லா அலைய விடணும். அப்பதான் புத்தி வரும். அவதான் வா. மேடம், மீதி பணம். என்ன டெலிவரி கேர்ள் மேடம்? ஆளுக்கு அப்படி கடுமையா உழைக்கிறீங்க போல. மேடம் சில்லறை மேடம். ஆமாமா,
சில்றதான் எங்களுக்கே தெரியுமே. ஐயோ ராஜிமா முறைக்கிறா. என்னடி புருஷன் கேரேஜ்ல படுத்து உருண்டுட்டு இருக்கான், நீ வீடு வீடா போய் டெலிவரி பண்ணிட்டு இருக்கியா? என்னது, இவ புருஷன் கேரேஜ்ல வேலை செய்யறானா? பெரிய தொழில் அதிபர்னு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல பேச விட்டாங்க. அதெல்லாம் ஒரு கனா காலம். அந்த வாழ்க்கையெல்லாம் இனி கனவுல கூட இவங்க நினைச்சு பார்க்க முடியாது. பரவாயில்ல, புருஷனும் பொண்டாட்டியும் மாறி மாறி உழைச்சா எப்படியும் இன்னும் 2-3 ஜென்மம் எடுத்தா என் ரேஞ்சுக்கு வந்துருவீங்க. வழக்கமா சவால்லாம் விடுவியே, அது எப்படி எப்படி சொடக்கெல்லாம் போட்டு எங்க இப்ப போடு பாக்கலாம். ராஜிமா பாவம், இவ சவால் விடுற நிலைமையிலயா இருக்கிறா? எனக்கு என்னமோ அவமானத்துல போற வழியில ஏதாச்சும் பண்ணிக்குவாளோன்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல ரஞ்சி. அதெல்லாம் வெக்கம், மானம், சூடு சொரணை உள்ளவங்க செய்யறது. அதெல்லாம் ஒண்ணு கூட இந்த கும்பலுக்கு கிடையாதே. சிரிங்க, நல்லா சிரிங்க. இப்ப சிரிக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க. அத தாங்கிக்கிற மனச ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்திருக்கான். ஆனா காலம் இப்படியே இருக்காது, ஒரு நாள் மாறும். நாங்க சிரிக்கும் போது அத தாங்கிக்கிற இடத்துல நீங்க இருக்கவே மாட்டீங்க. அதனால இப்பவே நல்லா சிரிச்சு முடிச்சுக்கோங்க. சார் வாங்க தம்பி, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார். அப்புறம் என்ன விஷயம்ப்பா? சார் சார் இந்தாங்க இந்தாங்க சார். சார் இப்போதைக்கு என்னால வட்டி மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சது. அடுத்த மாசத்துல இருந்து அசல்லையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் கட்டிடுவேன் சார். பரவாயில்லையே தம்பி, மாசம் பிறந்த உடனே தானு வட்டியோட வந்து நின்னுட்டீங்களே. அரவிந்த் சரியான ஆளுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கான். அரவிந்தும் இப்படித்தான் சொன்ன தேதிக்கு கிளியரா வட்டியை கொண்டு வந்து கொடுத்துருவான். ஆபத்துக்கு உதவுனீங்க, அந்த நன்றியோட சரியா நடந்துக்கிறது தானே சார் முறை, அதுதானே நியாயம். வித்தியாசமா இருக்கு தம்பி. வெளியில பாத்திருப்பீங்களே 2 தடி பசங்களை சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கேன். எதுக்குன்னு நினைக்கிறீங்க? வட்டிக்கு வாங்கிட்டு போன எல்லாரும் உங்களை மாதிரி வட்டியோட வந்து நிக்கிறது இல்ல. அந்த தடி பசங்களை அனுப்பி தேடிதான் பிடிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு தடவைக்கு 3 தடவை போய் தான் வட்டி காசை வாங்கிட்டு இல்ல புடுங்கிட்டு வர வேண்டியிருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? நம்ம வியாபாரம் அப்படிதான் போகுது. நான் எப்பவும் இதே மாதிரி வந்தே தந்துருவேன் சார். நீங்க வீட்டுக்கெல்லாம் ஆள் அனுப்பிடாதீங்க. நீங்க என்கிட்ட மாசம் பிறந்த உடனே பணம் கொடுக்கறப்ப நான் என் தம்பி ஆள் அனுப்ப போறேன். கொடுத்த பணத்தை போய் கேட்டா நான் ஆகாதவனா ரவுடி பையனா ஆயிடுறேன். என்னத்த சொல்றது? இந்த மாதிரி மாசம் மாசம் உங்ககிட்ட எதிர்பார்க்கலாம்ல? கண்டிப்பா சார், நானே வந்து கரெக்டா கொடுத்துடுறேன். நல்லதுப்பா. வரேன் சார். வாங்க. ராஜிமா பாத்தீங்களா, கடைசியில டெலிவரி கேர்ள் வேலைக்கு வந்துட்டா. நம்ம கண்ணுல படமாட்டான்னு நினைச்சிருப்பா, ஆனா கரெக்டா வந்து நம்ம கண்ணுல சிக்கிட்டா. இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? திருப்தியா? என்ன சொல்றீங்க? அவ என்ன கலெக்டர் வேலையா பாக்குறா? நாயா பேயா இந்த வெயில்லையும் மழையிலையும் பனியிலையும் வீடு வீடா போய் டெலிவரி பண்ற வேலை தானே. சூப்பர்ல. இந்த நிலைமையில தானே அவளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அப்புறம் என்ன? அது இல்ல ரஞ்சி, என்னோட ஆற்றாம அவ தெரு தெருவா சுத்தணும்னு ஆசைப்பட்டேன். கரெக்ட் தான். அவ நிம்மதியா இருக்கா, ரொம்ப சந்தோஷமா இந்த வேலையை செய்யறா. அததான் தாங்கிக்க முடியல. இங்க பாருங்க ராஜிமா, அதெல்லாம் சும்மா நடிப்பு. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இனிமே கடைசி வரைக்கும் இந்த டெலிவரி வேலையில தான் அவ காலத்தை கழிக்கணும்.
அது நடக்க கூடாது. என்ன சொல்றீங்க? வேலையை முடிச்சிட்டு போய் அவன் நிம்மதியா உட்காந்து சாப்பிடுவாள்ல, அது மட்டும் நடக்க கூடாது. ஒரு நாள் கூட அவன் நிம்மதியாவே இருக்க கூடாது. அவளை துரத்தி துரத்தி அடிக்கணும், சுத்தி சுத்தி அட்டாக் பண்ணணும். என்னடா இது வாழ்க்கை, பேசாம செத்து தொலைஞ்சிடலாமேன்னு அவன் நினைக்கணும். ஆனா சாக மாட்டா. என்னமோ வெண்பாவை இவதான் பெத்தெடுத்த மாதிரி, இவ இல்லைன்னா அவ வாழவே முடியாதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு சாகவும் மாட்டா. வாழ்ந்துகிட்டே ஒவ்வொரு நிமிஷமும் அவ சாகணும் தாண்டி நான் ஆசைப்பட்ட விஷயம். அவ வாழவும் கூடாது, சாகவும் கூடாது. அதுதான் எனக்கு வேணும். இப்ப என்ன பண்ணணும்? எல்லாமே உனக்கு நான் தான் சொல்லணும்ல. அவ எந்த ஏஜென்சில டெலிவரி பண்றான்னு விசாரி. அந்த பிரான்ச் மேனேஜர் கிட்ட இப்ப நான் பேசணும். என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, விசாரிச்சே சொல்றேன். என்னாச்சு? ஹலோ. தேங்க்யூ so மச். ராஜிமா, ரொம்ப தூரம் இல்ல, நம்ம ஏரியா தான். திருநகர் 3வது காலனில தான் இவளோட ஆபீஸ் இருக்கு. எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் அவளுக்கு. நம்ம ஏரியாக்குள்ளே அவ சுத்திக்கிட்டு இருக்காளா? டிரைவர், மேடம். திருநகர் 3வது காலனிக்குள்ள வண்டி விடுங்க. ஓகே மேடம். மேடம், நீங்க உங்களுக்கு யார் வேணும் மேடம்? நீங்க பாட்டுக்கு வரீங்க, உட்காருறீங்க. ஏன் ஆபீஸ்ல என்ன உட்கார சொல்றீங்க? ரஞ்சி, மேடம், என்ன விஷயம் மேடம்? இது இது உங்களுக்கு தான், எடுத்துக்கோங்க. எனக்கா? எதுக்கு மேடம்? நீங்க பண்ண போற ஹெல்ப்புக்கு. சாரி மேடம். செல்வம் நீங்க தானே? ஆமா மேடம், நான் தான். ஃபுட் டெலிவரி பிசினஸ் பண்றது நீங்க தானே? ஆமா மேடம், நிறைய பிசினஸ் பண்றேன். ரியல் எஸ்டேட், வாடகை கூட வீடு பார்த்து கொடுப்பேன். இப்ப கொஞ்ச நாளா தான் இந்த ஃபுட் டெலிவரி பிசினஸ். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஃபுட் டெலிவரி நீங்க தானே பண்றீங்க? ஆமா மேடம். உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. காரியமா? காரியமே தான். மேடம், எல்லாம் சரிதான். நீங்க சொல்றது புரியுது. இப்பதான் பிசினஸ் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. இதனால எனக்கு எந்த ப்ராப்ளம் வராது இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் வராது. விஷயம் வெளியில வராம பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. இல்ல மேடம், கோர்ட்டு கேஸ்னு போச்சுன்னா உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணாங்கிற கதை ஆயிரும். என்ன பெரிய பிசினஸ் பண்றீங்க? மிஞ்சி போனா 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்களா? நான் யார் தெரியுமா? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இருக்கேன். கோடி கணக்குல டர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களே இவ்வளவு யோசிக்கிறப்போ அதை நான் யோசிக்க மாட்டேனா? அப்படின்னா ஓகே மேடம். இங்க பாருங்க, நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் எல்லா இடத்துலயும் எல்லா லெவல்லயும் இருக்கு. நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க, சொன்னதை மட்டும் செய்யுங்க. சரிங்க மேடம். இங்க பாருங்க, இது ஜஸ்ட் அட்வான்ஸ்க்கு மட்டும்தான். விஷயத்தை முடிச்சு கொடுங்க. நீங்க எதிர்பார்க்காத அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்க மேடம், ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம்.
பைக்கா ஏய் தினேஷ், உனக்கும் இந்த ஏரியால தான் டெலிவரி இருக்கா? ஆமாக்கா, ஒரே ஒரு டெலிவரி மட்டும் இருக்குக்கா. ஓ சரி. அக்கா, ம்? உங்களுக்கு வேற டெலிவரி எதுவும் இருக்காக்கா? இல்லையே, அவ்வளவுதான், நான் கிளம்ப போறேன். அக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னப்பா, என்ன ஹெல்ப்? மல்லிகா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. சொல்லுப்பா. இந்த ஒரு ஆர்டர் மட்டும் எனக்காக டெலிவரி பண்ண முடியுமா? டெலிவரியா? நானா? ஆமாக்கா, அவசரமா போக வேண்டியிருக்கு. ஆர்டர் என் பேர்ல ட்ராக் ஆயிடுச்சு. எனக்காக மட்டும் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். தப்பா நினைச்சுக்காத தினேஷ், வேற யாராச்சும் பாரு. அக்கா, நான் செல்வா அண்ணா கிட்ட பேசிட்டேன்க்கா. உங்களுக்கு ஓகேன்னா அவருக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆப்ல உடனே ஆர்டர் உங்களுக்கு மாத்தி விடுறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு இல்லப்பா, 7 மணிக்குள்ள வீட்டுக்கு போகணும். குழந்தை தனியா இருப்பா, அதான் யோசிக்கிறேன். நான் செல்வா அண்ணகிட்ட கூட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆமாக்கா, அண்ணா சொன்னாரு, உங்ககிட்ட தான் பேசிக்க சொன்னாரு. அது இருக்கட்டும், திடீர்னு என்ன அவசரம்? ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனைலாம் இல்லக்கா. ஒய்ஃபை டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. வீக்கெண்ட் பாத்தீங்களா, எல்லாரும் பிஸியா இருக்காங்க. நீங்க மட்டும் தான் ஆர்டர் எடுக்காம ஃப்ரீயா இருக்கீங்கன்னு செல்வான்னு அப்ளிகேஷன் பார்த்து சொன்னாருக்கா. முடியலனா விடுங்கக்கா, ஒரு ஆர்டர் தானே, கூட ஒரு 3/4 மணி நேரம் ஆகும், நான் பாத்துக்கிறேன்க்கா. இல்ல தினேஷ், நானே எடுத்துக்கிறேன். இல்லக்கா, உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே. இல்ல பரவாயில்ல தினேஷ். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் செல்வானா கிட்ட சொல்லிடுறேன். இல்ல நீ கிளம்பு, நான் சொல்லிக்கிறேன். சரிக்கா. ஹலோ அண்ணன், தினேஷ் இப்பதான் சொன்னா. ஆமாம்மா, மல்லி 7 மணிக்கு மேல ஆர்டர் வேண்டான்னு சொல்லிருக்கான்னு அவன் கிட்ட சொன்னேன். அவன் தான் அவன் கிட்ட எப்படியாவது பேசிக்கிறேன்னு சொன்னான். ஆமா அண்ணன் சொன்னா. சின்ன ஹெல்ப் தானே, அதான் ஓகே சொல்லிட்டேன். சரிம்மா, ரொம்ப நன்றி. நான் உனக்கு டேக் பண்ணி விட்டுறேன். சரிண்ணே. ஓகேம்மா. கடவுளே, பெரியம்மா வீட்ல இருப்பாங்க, வெண்பாவை பாத்துப்பாங்க. ஆனா அவர் வந்துட்டா நான் எங்கன்னு கேப்பாரே, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. இந்த அட்ரஸ் வேற புதுசா இருக்கு. இதை எங்கன்னு போய் கண்டுபிடிச்சு எப்ப கொடுத்துட்டு வர்றது? என்ன தெருவே காலியா கிடக்க, யாருமே காணும். இந்த தெருவாதான் இருக்குமா? இந்த அட்ரஸ் தான். மணி வர 7:30 தாண்டிருச்சு. வீட்டுல போய் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. சீக்கிரம் கொடுத்துருவோம். வச்சு கூட காணுமே. யாரையும் காணும். உங்க ஃபுட் வந்திருக்கு. मैडम सर सर
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.